நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது படையப்பா ஜோதிடம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து சாஸ்திரம் சார்ந்த பதிவுகள் நம்ம சேனலில் ஒளிபரப்பாகும். கண்டு பயன்பெண்கள் இப்போ தான் முதல் முறை நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய முழு ஆதரவை நமக்கு தாருங்க. இன்றைய காணொலி பதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி 2026 பலன்களை பற்றி பார்ப்போம். முதல் ராசி இருக்கக்கூடியது பார்க்கணும் மேச ராசிக்கு பார்க்கும்போது குருவான் லக்னத்திற்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல கூட குருவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா தாயாரை கொடுக்கக்கூடிய இடம், வீடு, வண்டி, வாகனத்தை கொடுக்கக்கூடிய இடம் இந்த 4ஆம் இடம் தான். இந்த மேசராசிக்காரங்களுடைய தாயார் இருக்கக்கூடிய உடல் நலத்திலே மேன்மையாகும். அதாவது பார்த்தீங்கன்னா நோய் நொடிகள் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருந்திருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும் அம்மாவுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா அம்மாவு சார்ந்த அம்மா வகைகளுடைய இந்த சொத்து பத்துகளில் அம்மா பிறந்த இடத்துல கூடிய சொத்து பத்து பாகப்பையினுடைய ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு, அந்த நிவர்த்தி ஆகி அந்த சொத்து முழுமையாக அந்த மேசராசிக்காரர்களோட அவர் தாயார் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டில் சுப காரியங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சா தாராளமாக செய்யலாம். ஏதாவது ஃப்ளாட்டு வாங்கணும், இல்லை கட்டின வீடு வாங்கணும், இல்லை புதிதாக வீடு கட்டணும், இந்த எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும். அது பூர்த்தியாகக்கூடிய காலமாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா புதிதாக வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், இல்லை தொழிலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈச்சர், டாடா ஏசி என்ன தொழிலுக்கு என்ன பண்ணணுமோ அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தாராளமாக வாங்கலாம். அதே போல் பழைய வாகனம் இருக்குது, அதை கொடுத்துட்டு அதை புதுப்பிக்கிறதுனாலும் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வேலை பழுவின் காரணமாக அதிகமான வேலை சுமைகள் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, உடலை கொஞ்சம் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும். மற்றபடி பார்க்கும்போது என்ன பரிகாரம்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை தானம் முடிஞ்சவங்களுக்கு யாராச்சும் ஏழை வழிகளுக்கு கொண்டக்கடலை தானமாக வாங்கி கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருமார்கள் தாய் தந்தையர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். குருமார்கள்கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா சன்னியாசிகள், தபவு யோகிகள்லாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கள் ஏதோ பிடிச்ச பழங்கள் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட சாஸ்திராங்கமாக விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இதே மாதிரி பண்ணாலும் அந்த குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ ஏதோ ஒரு வேலை ஆரம்பிக்கிறீங்கன்னா ஓம் ஸ்ரீ குரு பியூ நம்ம சொல்லிட்டு ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லிட்டு எந்த விதமான ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிங்கனாலுமே நல்லாயிருக்கும், காரிய வெற்றியாகும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சரியாக வேலை கொடுங்கன்னா நிறைய வீடியோக்கள் சரியாக போட முடியாமல் இருந்தது. இனிமேல் வாரத்துக்கு முடிஞ்சிடும் ஒரு 2 இல்லை 3 வீடியோ போகிற மாதிரியாவது பார்க்குறேன். நம்முடைய வீடியோ அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.